ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரடைஸ் லாஸ்ட் புக் 4. இதை எழுதினவங்க ஜான் மில்டன். இவர் ஒரு இங்கிலீஷ் poet அண்ட் ஆல்சோ சிவில் சர்வெண்ட். இந்த பர்டிகுலர் எபிக் போம் 19th சென்ச்சுரியில் இவர் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஃபால் ஆஃப் மேன், ஃபர்ஸ்ட் மேன், கடவுள் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி கடவுளுக்கு அகேன்ஸ்டாக திரும்பினாங்க அப்படின்ற அந்த பிப்ளிக்கல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் எபிக் போம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த போம் எழுதும்போது ஜான் மில்டன் வந்து கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகிட்டாரு. ஸோ அவரால் எழுத முடியாது. அவர் டிக்டேட் பண்ண அந்த லைன்ஸை வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ஸ் தான் எழுதுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த என்டையர் போம் அவர் எழுதி முடிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1667 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டர் இதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷனான 12 புக்ஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்துட்டு செகண்ட் எடிஷனாக 1674 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு blank verse ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரெகுலரான ரைம் எதுவுமே யூஸ் பண்ணல, லைக் ஐயாம்பிக் பென்டாமீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு blank verseல எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு எபிக் போமாக கன்சிடர் பண்ணப்படுது. டோட்டலாக 12 புக்ஸாக இதை டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்லிருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். சேட்டன் தான் மெயின் ஆன்டகனிஸ்ட், கடவுளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது சேட்டன் இல்லையா. தென் ஆடம் தான் ஃபர்ஸ்ட் மேன், கடவுள் கிரியேட் பண்ண முதல் மனுஷன் வந்து ஆடம் தான் அப்படின்னு நம்ம கிறிஸ்டியானிட்டி படி சொல்லுவோம். தென் ஈவ் அப்படின்றவங்க அந்த ஆடம்க்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்றதுக்காக ஆடமோட போன்ல இருந்து ஈவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் காட் வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டர் தான் காட். தென் கேப்ரியல் அப்படின்றவங்க வந்து ஒரு ஆர்க் ஏஞ்சல். இவங்க வந்து அந்த பாரடைஸ், கடவுள் கிரியேட் பண்ண ஏதேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பியூட்டிஃபுல்லான கார்டனை பார்த்துக்கிறதுக்காக கேப்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஞ்சலை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இது வந்து புக் 4 இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த புக் வந்து தெரியும். ஓகேவா, அந்த கண்டினியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். கடவுள் வந்துட்டு இந்த ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கிரியேச்சராக கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் கிரியேட் பண்ணுறாங்க. அது பேர் ஏதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கார்டனை ரூல் பண்ணுறதுக்காக, அதில் ஒருத்தர் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக ஆடம் அப்படின்ற ஒரு மனுஷனை மண்ணில் இருந்து கிரியேட் பண்ணுறாங்க. தென் அந்த பர்சனுக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்றதுக்காக ஆடமோட போன்ல இருந்து ஈவ் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த ஏதேன் அப்படின்ற அந்த ஒரு கார்டனில் ரொம்ப ஹாப்பியாக சர்வே ஆகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஹியூமன் இல்லையா. இதே மாதிரி சேட்டன் அப்படின்ற பர்சன் எப்படி வந்தாங்க அப்படின்னா, கடவுள் வந்து நிறைய ஏஞ்சல்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, கடவுளை சுற்றி இருக்கிறாங்க. அந்த ஏஞ்சலில் ஒன்று தான் இந்த சேட்டன். ஓகேவா, இந்த சேட்டன் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான, எல்லா ஏஞ்சலோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கே ஒரு செல்ஃப் ப்ரைடு உண்டு, எல்லாத்த விட நான் தான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஆம்பிஷனோட, கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுனால கடவுள் வந்து கோவப்பட்டு இந்த ஏஞ்சலை ஹெவன்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்படி இந்த ஏஞ்சல் போய் ஹெல்லில் விழுது. கடவுளோட கோபத்தை வாங்கின உடனே அந்த ஏஞ்சல் எந்த அழகை நினச்சி சந்தோஷப்பட்டுச்சோ, பெருமையாக இருந்துச்சோ, அந்த ஒரு அழகு அதுக்கிட்டேருந்து பறிக்கப்படுது. கம்ப்ளீட்டாக அது பிளாக் கலரில் ஒரு கோஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபிகராக அது மாறுது. அதை ஹெவன்லேருந்து கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் அதுக்கான ஒரு இடமா ஹெல்லை பார்க்குது. ஸோ அந்த ஹெல்லை வந்து ரூல் பண்ணுறது சேட்டன். ஸோ கடவுளுக்கு அகேன்ஸ்டாக சேட்டன் மாறினதுனால ஹெவனுக்கு அகேன்ஸ்டாக ஹெல்லுன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணி சின் பண்ணுறவங்க எல்லாருமே அவனோட ஃபாலோவர்ஸ் மாதிரி அங்கே சேர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ புக் 4 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சேட்டன் வந்து ஹெல்லிருந்து பறந்து வெளியே வருது. அப்படி வரும்போது ரொம்பவே அழகான பாரடைஸ் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி ப்ளசண்ட்டாக ஒரு இடத்த பார்க்குது. அது வந்துட்டு ஏதேன் அப்படின்ற அந்த ஒரு கார்டன், கடவுள் கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கார்டனை ஒரு மலை மேலே நின்றுட்டு இந்த ஒரு சேட்டன் பார்க்குது. பார்த்த உடனே அதுக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஹெவனில் இருக்கும்போது எவ்வளோ பீஸோட, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இடம் இருந்துச்சோ அதே மாதிரி இது இருக்குதே, நம்ம இருக்கக்கூடிய ஹெல்லுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதே. ஹெல்லில் வந்து எங்கே பார்த்தாலும் டார்க்னஸ் அண்ட் ஆல்சோ பெயின்ஃபுல்லான வேர்ல்டு மாதிரி அது இருக்கும். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறத பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போ அந்த பாரடைஸை பார்த்த உடனே சேட்டனுக்கு சடனாக ரொம்ப ஒரு டீப் இமோஷனல் ஸ்ட்ரகிள் மாதிரி அது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ரிக்ரெட் வந்துடுச்சு. பாஸ்ட் டேஸில் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு ஏஞ்சலாக கடவுள்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ க்ளோரிஃபைங்கான ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்பெக்டடான ஒரு ஏஞ்சலாக கடவுள்கிட்ட நம்ம இருந்தோம் இல்லையா. ஆனால் இப்போ கடவுளுக்கு அகேன்ஸ்டாக நம்ம மாறினதுனால ஹெல் மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது அது சொல்லுது. தென் அதுக்கு தெரியுது, கடவுள் வந்து ஹெல்லை கிரியேட் பண்ணலை, நான் வந்து என்னோட ப்ரைட், என்னோட ஆம்பிஷனால் நான் கடவுளுக்கு அகேன்ஸ்டாக நான் மாறினேன், கடவுள் மாதிரியே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கடவுள் என் மேலே கோவப்பட்டுட்டாரு, ஹெவன்லேருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாரு. அதனால நான் பண்ண மிஸ்டேக்னால தான் ஹெல்லுன்னு ஒரு விஷயமே கிரியேட் ஆச்சு. மற்றபடி கடவுளுக்கு ஹெல் கிரியேட் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லை அப்படின்றத வந்து அது புரிஞ்சுக்குது. ஸோ அதோட சஃபரிங்க்கு அதுதான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத அது ஒத்துக்குது. ஆனால் சேட்டன் என்னதான் அதோட மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டாலும், இப்போ அது சஃபர் ஆகுது அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், ரெப்பெண்ட், நான் வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்பேன், மனம் திருந்துவேன், அதெல்லாம் கிடையாது. நான் பண்ணதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் கடவுள்கிட்ட வந்து ஃபர்கிவ்னஸ்லாம் நான் கேட்க மாட்டேன். கடவுள் வந்து அவரோட பொசிஷனில் அவர் இருக்கட்டும், என்னோட பொசிஷனில் நான் இருக்கிறேன். கடவுள் என்னை ஃபர்கிவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. அவர் ஒரு வேளை என்னை மன்னிச்சு என்னை அகெயின் ஹெவனுக்கு கூப்பிட்டாலும்
இதே ப்ரைட் அண்ட் ஆம்பிஷனோட தான் நான் இருப்பேன், கடவுளுக்கு அகேன்ஸ்டாக தான் நான் இருப்பேன். ஸோ அதனால நான் வந்து இதை நினச்சி எதுவும் ஃபீல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி அது கன்வின்ஸ் பண்ணிக்குது. தென் ஒரு ஃபேமஸான டிக்ளரேஷன் சேட்டன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட மைண்ட் அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று. எனக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் என்னோட ஓன் ரியாலிட்டியை வந்து நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். என்னோட மைண்ட் இப்படி இருந்ததுனால, என்னோட ப்ரைட் நான் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சதுனால தான் ஹெவனை வந்து ஹெல்லாவும் ஹெவனாகவும் என்னால் மாற்ற முடிஞ்சது. ஸோ ஒரு மனுஷனோட மைண்டு தான் அவன் என்ன மாதிரி, அவன் நல்ல மனுஷனாக இருக்கணுமா, கெட்ட மனுஷனாக இருக்கணுமா, அவன் லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் வரணுமா, ஹாப்பினஸ் இருக்கணுமான்றத அவனோட தாட் ப்ராசஸ் தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத சேட்டன் மூலமாக மில்டன் வந்து ரொம்பவே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. தென் இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் சேட்டன் வந்துட்டு நான் கடவுள்கிட்டே திரும்ப போயிடுறேன், நான் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டினியூஸாக கடவுளுக்கு அகேன்ஸ்டாக தான் நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது ரொம்பவே ஸ்டபானாக இருக்குது. அதோட நியூ கோல் என்ன அப்படின்னா, கடவுள் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு நியூ கிரியேஷனை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றது தான். ஹியூமன் பீயிங்கை அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவனை ஒரு சின்ஃபுல்லான பர்சனாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த இடம் வந்து ஹெல் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெசிஷன் எடுக்குது. ஸோ அது வந்து எப்படியாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை தேடிட்டு இருக்குது. அப்போ அந்த நியூலி கிரியேட்டட் ஹியூமன்ஸை வந்து இது பார்க்குது. கடவுள் இவங்களை தானே ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது இது வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, கடவுளுக்கு நான் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச், அவர் வந்து என்ன ஹெவன்லேருந்து ஹெல்லுக்கு தள்ளி விட்டுட்டாரு, நான் ரொம்ப மோசமான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச பீப்புள் அவருக்கு அகேன்ஸ்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டூலாக இவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் முடிவு பண்ணுது. நெக்ஸ்ட் மில்டன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. ஏதேன் அந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபில்டு வித் ரிச் ட்ரீஸ், ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளோயிங் ரிவராக இருக்கட்டும், சிங்கிங் பேர்ட்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே கடவுளோட அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை காட்டுது. ஒவ்வொரு விஷயமும் இதில் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயும் நம்ம குறை சொல்ல முடியாத மாதிரி எல்லாமே யுனிக் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு என்வரான்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஒரு மியூசிக்கல், நம்ம ஒரு மெலோடியஸான சாங் கேட்கும்போது எவ்வளோ ப்ளசண்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி அந்த ஒரு கார்டன் ஃபுல்லாகவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. எல்லா அனிமல்ஸுமே ஒன்றா வாழுது. எந்த ஒரு ஃபியர், எந்த ஒரு வயலன்ஸ் இல்லாமல் 1 to 1 அது ரொம்ப ஹாப்பியாக கனெக்டடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சின் அப்படின்ற ஒரு விஷயம் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த மிடில் ஆஃப் தி கார்டனில் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிடவே கூடாதுன்னு காட் வந்து ஆடம் அண்ட் ஈவ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்கிறத சாப்பிட்டா அவங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சேடன் வந்து சீக்கிரட்டாக அந்த கார்டனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக ஒவ்வொரு ட்ரீஸ் பின்னாடியாக மறைஞ்சு அவன் எப்படியோ அந்த கார்டனுக்குள்ளே என்டர் ஆகிட்டான். ஏன்னா வாசலில் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ உள்ளே என்டர் ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரீக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து கடவுள் கிரியேட் பண்ண அந்த 2 மனுஷங்களை அவன் பார்க்குறான். பார்த்த உடனே எவ்வளோ பர்ஃபெக்டாக இவங்களை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். ஆடம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ வைஸ் நோபல் மேன் அப்படின்னும், அவர் வந்து ஒரு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன் மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே நீட்டாக பார்த்துக்கிறது, எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே ஆடம் மாதிரி அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. தென் ஈவ் வந்து ரொம்பவே கிரேஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஜென்டிலான எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லான ஒரு விமன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பியூட்டி அண்ட் ஆல்சோ இமோஷனல் சென்சிட்டிவிட்டிக்காக, ஸோ ஒரு பெண் அப்படின்னா ரொம்ப மென்மையானவள் அப்படின்னும், ஒரு ஆண் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியும் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது போத் ஆடம் அண்ட் ஈவ் 2 பேருமே ரொம்ப இன்னசென்ட் அண்ட் ஆல்சோ பியூரான ஒரு சோல். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒளிவு மறையுமே கிடையாது. கடவுள் மட்டும் நமக்கு ஒரு ஹெட் மாதிரி இருக்கிறாரு, அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும், நம்ம அவரை லவ் பண்ணணும், அவரும் நம்மளை லவ் பண்ணுவார். இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே அவங்க யோசிக்கலை. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேரும் நேக்கடாக இருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் கூட அவங்க போடலை. ஆனால் அதை பற்றியும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு தப்பான விஷயமா அவங்களுக்கு தெரியலை. கடவுள் நம்மளை இப்படி தான் படைச்சிருக்கிறாரு, ஸோ நம்ம இப்படி தான் இருப்போம் போலன்ற மாதிரி மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ சேட்டன் வந்து இப்போ ஒளிஞ்சிருந்து அப்சர்வ் பண்ணுது 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க, எந்த ஒரு விஷயமே அவங்கள அஃபெக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பயங்கர ஒரு ஜெலசி அண்ட் ஆல்சோ கோவமாகவும் வருது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம், அவங்களோட ஹாப்பினஸை பார்க்கும்போதெல்லாம் இந்த சேட்டன் வந்து ஹெவனில் இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, அந்த ஒரு ஹாப்பி டேஸே அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. தென் இது வந்து நோட்டீஸ் பண்ணுது ஆடம் அண்ட் ஈவ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட், லவ், அஃபெக்ஷன், ஹார்மோனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் அது ஃபில் ஆகி இருக்குது. ஹேட்ரட் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
இவனுக்கு வந்து அவ்வளோ கோவமா வருது. இவ்ளோ அஃபெக்ஷனேட்டா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, அத பார்க்கும்போதே சேட்டனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ சேட்டன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன லிசன் பண்றான். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்ன ஆனாலும் கடவுள் சொன்ன மாதிரி அந்த மிடில்ல இருக்கக்கூடிய ட்ரீயோட ஃப்ரூட்ட மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. அத கேட்ட உடனே சேட்டன் முடிவு பண்ணுது. இதுதான் நம்ம பிளானோட கீ பாயிண்ட்டா இருக்கும். ஸோ எப்படியாவது அவங்கள டெம்ப்ட் பண்ணி அத சாப்பிட வைக்கணும். தென் ஆடம், ஈவ் பேசிக்கும்போது ஆடம் சொல்றான், "கடவுள் வந்து எவ்ளோ கிரேஷியஸா நம்ம 2 பேரையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எர்த்த கிரியேட் பண்ணாங்க. லேட்டர் ஒன்ன கிரியேட் பண்ணாங்க. என்னோட போன்ல இருந்து தான் ஒன்ன வந்து கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா நான் தனியா வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால ஒன்ன கிரியேட் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்றான். தென் ஈவ் வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றா. கடவுள் என்ன கிரியேட் பண்ண உடனே அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் எனக்கு வந்துச்சு இல்லையா? அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வேக்கப் ஆன உடனே நான் பார்த்தது என்னோட ரிஃப்ளெக்ஷன. அந்த ஒரு பூல், அங்க நெறைய தண்ணி கெட்டி கிடக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து அந்த குளத்துல என்னோட ரிஃப்ளெக்ஷன பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அட்மைரிங்கா இருந்துச்சு. இவ்ளோ ஃபேஷனேட்டா, இவ்ளோ பியூட்டிஃபுல்லா நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. காட் ஈவோட அந்த ஒரு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஆடமை பார்க்க சொல்கிறாங்க. ஆடமை வந்துட்டு இவ தான் உன்னோட ட்ரூ கம்பேனியன் அண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஈவ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஆடம் வந்து காட் இன்ட்ரடியூஸ் பண்ண பார்ட்னர் அப்படின்றதுனாலேயே அவங்க மேலே ஒரு அட்மிரேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் பார்ட் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கார்டனில் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ சேட்டன் வந்து கண்டினியூஸாக அது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கா. அவங்கள ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்கள டெம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணிட்டே இருக்குது. அப்போது காட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாரு. சேட்டன் வந்து இங்கே வந்துட்டான் பாரடைஸ்குள்ளே. இந்த கார்டனை தான் பாரடைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த பாரடைஸ்குள்ளே அவன் வந்துட்டான் அப்படின்றது கடவுளுக்கு தெரியுது. உடனே ஆர்க் ஏஞ்சல் கேப்ரியல், அந்த சுப்பீரியர் ஏஞ்சல் இருக்குது இல்லையா, அதை வந்து கடவுள் கூப்பிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதர் ஏஞ்சல்ஸ்க்கும் அவர் ஆர்டர் போடுறாரு. எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஈவினிங் வந்ததும் ஆடம் அண்ட் ஈவ் வந்துட்டு அவங்க தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு தேங்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளசன்டபிளான இடத்த கொடுத்ததுக்காக, இவ்வளோ நேரம் அவங்க என்ஜாய் பண்ணது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க தூங்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரேயரில் வந்து அவங்களோட டீப் ஃபேத் அண்ட் இன்னசென்ஸ், கடவுள் மேலே அவங்க எந்த அளவுக்கு கிராட்டிடியூடோடு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து காட்டுது. ஸோ இது கம்ப்ளீட்லி சேட்டனோட பிஹேவியருக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அவன் வந்து அவனுக்கு கொடுத்த அழகு எல்லாத்தையும் அதை ஒரு சுப்பீரியரான ஒரு குவாலிட்டியாக அவன் கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி நினச்சான். ஆனால் இவங்க கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நைட் டைமில் சேட்டன் வந்து சீக்ரெட்டாக போய் ஈவா அப்ரோச் பண்ணிவிட்டு அவளோட தாட்ஸ் எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. டிஸ்டர்பிங்கான நிறைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் அவளுக்கு சென்ட் பண்ணுது. அது மூலமாக அவளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருச்சு இந்த மாதிரி சேட்டன் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை கேப்சர் பண்ணிட்டு வந்து அந்த சுப்பீரியரான கேப்ரியல் கிட்ட கொடுக்குது. கேப்ரியல் வந்து சேட்டன் கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க, நீ உடனடியாக இங்கேருந்து வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சேட்டன் வந்து கேப்ரியல் ஏஞ்சல் கூட சண்டை போடுது. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் ரொம்ப அடம் பிடிச்சதுனால அந்த மொமெண்ட் காட் வந்து ஹெவன்ல இருந்து ஒரு சைன் வந்து அனுப்புகிறாரு. அந்த நைட் ஸ்கையில் ஒரு கோல்டன் கலர் ஸ்கேல் மாதிரி அப்பேர் ஆகுது. அது வந்து கடவுளோட பாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, சேட்டனோட பார் கடவுளோட பார் முன்னாடி அதால் ஜெயிக்க முடியாது அப்படின்றத கடவுள் சொல்ல நினைக்கிறாரு. இதை பார்த்த உடனே சேட்டன் பயந்துட்டான். கண்டிப்பாக நம்மளால் கடவுளுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பயந்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இதோட புக் 4 வந்து முடியுது. ஆனால் சேட்டன் வெளியே போகும்போதும் இந்த மொமெண்ட் நான் போகிறேன், அகெயின் திரும்ப வருவேன் அப்படின்ற மென்டாலிட்டியோட தான் அங்கேருந்து அது திரும்ப போயிருக்கும். ஓகேவா? இந்த புக் 4ல் சேட்டனோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அந்த ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க, கடவுளுக்கு ஒபே பண்ணாதவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹாரிஃபிக்கான லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்கிற மாதிரி இந்த புக் இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.